ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நான் கொடுக்குறேன். பார்ட் 1 வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து பார்ட் 2வை பாருங்கள், ஓகேங்களா? நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பே மோட் இ ஷாப்பிங். இப்போ வந்து வெல்கம் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா எஸ்பிஓ வந்து உறுதி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக எங்கள் எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து வெல்கம் கிட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதாவது அந்த ஸ்பான்சர்கிட்ட பேசியிருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் நம்ம சைடில் இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்களாம் வாங்குவோமா, நாங்களாம் எப்படியாமட்ட ஆள் தெரியுமா அப்படின்லாம் வந்து கெத்து காமிக்கிறாங்க நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து. என்ன நீ சிரிச்சுக்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க? அதானே உண்மை, அப்படி தானே இருக்காங்க. நாங்கள் வந்து ஒன்லி விட்ரோவல் அமௌண்ட்டு ரிக்வெஸ்ட் கொடுப்போம். விட்ரோவல் வரலைன்னா விட்ரோவல் மட்டும்தான் நாங்கள் கேட்போம், வேறு எதையிலையும் நாங்கள் தலையிட மாட்டோம். எஸ்பிஓ ஏதாவது ஸ்பான்சர் பண்ணாங்களோ அதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களோட ஒர்க்கு ஈஸியாக ஒரு 12 செகண்ட் வந்து வீடியோ கொடுக்குறீங்களா, பண்ணுறோமா, அமௌண்ட் ஏறுதா, விட்ரோல் கொடுக்குறோமா, அமௌண்ட் எடுக்கிறோமா, அதுதான் எங்களோட ஒர்க்கு. மற்றபடி எங்கள் ஒர்க்கெலாம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து ப்ரூஃப் காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா? 700 மெம்பர்ஸ் 800 மெம்பர்ஸ் தான் வந்து வெல்கம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 5000 மெம்பர்ஸ் வந்து அந்த வெல்கம் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? யாரெல்லாம் 5000க்கு மேலே விட்ரோவல் கொடுத்துருக்காங்களோ அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வெல்கம் கிட் வாங்காமல் இருந்தாங்களோ அவங்க ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படும். விட்ரோவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து விட்ரோவல் ஏறியும் அவங்க வெல்கம் கிட் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்க ஐடி சஸ்பெண்ட் ஆகப்படும். ரொம்ப சார் பேசியிருப்பாங்க அந்த ஆடியோவில், வெல்கம் கிட்ட பற்றி ரொம்ப பேசியிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து யாரும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அப்படி தான் பேசுவாங்க, ஓகேங்களா? தப்பாலாம் ஒன்றும் பேசலை. இப்போ வந்து ரிக்வெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ரிக்வெஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நீங்களாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து வெல்கம் கிட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தான் அவங்க சொல்கிற ப்ராடக்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் யாரெல்லாம் வெல்கம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து வெல்கம் கிட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுவும் விட்ரோவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்களோ உங்கள் ஐடி கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா யோசித்து முடிவெடுங்க, ஓகேங்களா? அந்த கம்பெனி வந்து நம்ம கம்பெனியாக ஆக போக வேண்டிய ஒரு கம்பெனி தான், ஓகேங்களா? நம்ம கம்பெனி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா சில காரணத்தினால இப்போ வந்து டைப் பண்ணாமல் அவங்க தனியாக நமக்காக எடுத்து அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கம்பெனிலே நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்காமல் இருந்தோம்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு தான் அதில் இருக்குது, வேறு எதுவும் உங்களை வாங்க சொல்ல போகிறதில்ல. மசாலா ஐட்டம்ஸ், சாமி கும்பிட்ற அந்த ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸு, ஹெல்த்தி ஃபுட்ஸு, இது மாதிரி திங்ஸ் தான் வந்து அதில் இருக்குது. யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ, அதுவும் விட்ரோவல் அமௌண்ட் வாங்கிட்டு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடிகோட்ஸ் ஆஃபர் வந்து இப்போ 1 வீக்காக போயிட்டுருக்கு. 1 வீக்காக போயிட்டுருக்குள்ளே நமக்கு 70% ஆஃபரில் விட்டுருக்காங்க, ஓகேங்களா? அதாவது அந்த எடிகோட்ஸோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்களா 10,000, நமக்கு ஆஃபரில் 3,000 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த ஆஃபர் வந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்? நவம்பர் 13 வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? நவம்பர் 30 முடிஞ்ச உடனே அந்த ஆஃபர் போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த ஆஃபர் வந்து வாங்கிறது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் டிஜிட்டல் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம்
நிறைய இருக்குது. இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் நமக்கு இந்த 3000லேயே கிடைக்கிது. இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் அந்த கோர்ஸில் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஓவில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் ஆர் கண்டென்ட் ரைட்டராக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்ணி போடுறோம் இல்லையா, ஏதோ எஸ்பிஓ கண்டென்ட் ஆட் பண்ணி நம்ம வாய்ஸ் கொடுத்து அதோட பிக்சர் ஆட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, நம்ம 5 ஸ்டார் வாங்கணும், நம்ம ஃபுல் அமௌண்ட் வாங்கணும்னா அதில் இருக்கிற நுணுக்கங்கள் நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா, என்ன பண்ணணும், எஸ்பிஓவில் நமக்கு நிறைய கற்று தருவாங்க. பட் நம்ம அவங்க சொல்கிற அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு நிறைய ஸ்கில் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, கொஞ்சம் இன்னும் கற்றுக்கணும். ஓகேங்க, பேசிக்கான நாலேஜை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இந்த கோர்ஸை வாங்கலைன்னா நமக்கு தான் வந்து நஷ்டம். ஓகேங்களா, எஸ்பிஓக்கு வந்து நஷ்டம் இல்லை, அவங்க கம்பல் பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதனால் இருக்கிற வாய்ப்பு, அதுவும் இல்லாத ஆஃபரில் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுவும் மோஸ்ட்லி டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் கண்டென்ட் ரைட்டர் வாங்கி தான் ஆகணும். ஓகேங்களா, வாங்கி தான் ஆகணும்னு சார் சொல்லலை, நான் சொல்கிறேன். இந்த கோர்ஸ் வாங்கி ஃப்யூச்சரில் வந்து இந்த கோர்ஸ் வாங்கி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணும்போது அவங்க அதிகமாக எய்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா, நான் அப்பயே அந்த கோர்ஸ் வந்து வாங்கியிருக்கலாம்ல, அப்பயே வாங்கி பண்ணியிருந்தேன்னா இப்போ நல்லா அமௌண்ட் வந்து எய்ன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்கள்ல. அப்போ நீங்கள் வந்து 10,000 பே பண்ணி தானே அந்த கோர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். சார் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் திங்க் பண்ணி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் அந்த கோர்ஸ் வந்து ஆஃபரில் போகும். 30ஆம் தேதி முடிஞ்ச உடனே ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். மண்டே வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, அதனால் வெயிட் பண்ணுங்கள். இதை தான் நான் வந்து முக்கியமான அப்டேட் பற்றி சொன்னேன். ஓகேங்களா, பே மோட்டை பற்றியும் அப்புறம் வந்து எடிகோட்ஸை பற்றியும் பேசுகிறதுக்காக மட்டும்தான் நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். எப்படியுமே இதில் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். ஓகேங்களா, பண்ணுறவங்க பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ வாட்சிங்.